அன்பர்களே வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டு மேச ராசியினருக்கு மாசி மாத பலன்கள் எப்படி நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய சாரம் பெற்று சூரியன் மேஷ ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இருப்பது சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த அடிப்படையிலே 11ஆம் இடம் வலுப்பெறுகிறது. இந்த அமைப்பை பொறுத்தவரை 11ஆம் இடம் என்பது நமது ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய லாபஸ்தானமாகும். ஆகையினால் இந்த மேஷ ராசியினர் மாசி மாதத்தில் நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்பர்களே, இது மட்டும் அல்லாமல் இந்த ராசிக்கு பலம் சேர்க்கும் வகையிலே சனி பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே சூரியனுடன் கைகோர்த்து பலன்களை அள்ளி வழங்கப் போகிறார். சனியை பொறுத்தமட்டில் 11ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு. மேலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதைவிட சிறப்பு. எனவே மேச ராசியினருக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மேச ராசியினருக்கு மற்ற கிரகங்களும் கைகோர்த்து நிற்கின்றன. இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது குரு பகவான் மேச ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்து தன்னுடைய அருள் பார்வையினால் ராசியினுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலம் கடன், நோய், எதிர்ப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். மேலும் புதிய அரசு முறையிலே, கருவூலங்களிலே, வங்கிகளிலே கடன் கோரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது நாள் வரை தடைபட்டு வந்த அந்த கடன்கள் இனி கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. எனவே பொருளாதாரம் வலுப்பெறும், பண வரவுகள் திருப்தியாக இருக்கும். மேலும் குரு பகவான் ராசியுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வலி, வேதனை, துன்பம், துயரம், கஷ்டங்கள் நீங்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். குருவுடைய அருள் பார்வை துயில் ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் மேல் பதிவதால் தொழில் வலுப்பெறும். இதன் மூலம் லாபங்கள் செழிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இது மட்டுமில்லாமல் வியாபார ரீதியிலே இருக்கக்கூடிய மேஷ ராசினருக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், கல்வியிலே இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு சிறப்பான கல்வியும், பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த துறையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறுதானியங்கள், காய்கறிகள், எண்ணெய் வித்து சார்ந்த விஷயங்கள், இவைகள் மூலம் நல்ல வருமானமும், பயிர்கள் மூலம் சிறப்பான பலன்களும், நிலையான பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய தன்னையினால் ஆதாயமும் அடையக்கூடிய சூழ்நிலை மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது. மேலும் அரசு சார்ந்த துறையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை பளுவிலிருந்து விடுதலை, மனக்குழப்பங்கள் தீர்வதற்கான சூழ்நிலைகள், பதவிகளிலே முன்னேற்றமான ஒரு அமைப்பு, லாபங்கள் இவையெல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் மேச ராசியினருக்கு உண்டு. பல வகையிலும் பல கிரகங்கள் கைகோர்த்து நிற்பதாலும் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மேச ராசிக்கு மாசி மாதம் அமைகிறது. அன்பர்களே, பெரியோர்களுக்கான அடிப்படையை பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் கால்களிலே உள்ள பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு சூழ்நிலை, நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயமாக உண்டு. சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகள் விளையாட்டு திறனை மேம்படுத்தி கொள்வதற்கும் மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் இது ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. எனவே மொத்த அமைப்பை வைத்து பார்க்கும்போது இந்த மாசி மாதம்
மேச ராசினருக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்பதில் எந்த வகையிலும் மாற்று கருத்து கூற முடியாது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.